ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி டேஸ்டியான ராகி தோசையும் தக்காளி சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரணும். இதுக்கு நான் 6 தக்காளியை பாதியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். திருப்பி போட்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் தக்காளி நல்லா வெந்து வரும். ஒரு கட்டி பூண்டை நான் தோல் உரித்து சேர்த்துட்டேன். நான் காரத்துக்கு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இது ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். நல்லா தோல் சுருங்கி வெந்து வரணும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது சட்னி தாளிக்க தேவையில்லை. தோசைக்கு இதே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க ராகி தோசை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப்பு ராகி மாவு சேர்த்துட்டேன். 1/2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி, கடுகு உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து கொட்டிக்கிட்டேன். இதோட வெங்காயம் வதக்கி கொட்டும்போது தோசை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் தோசை நல்லா மெலிசாக வரும். நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் தோசையை மெலிசாக அப்படி ஊற்றி எடுத்துக்கலாம். சுற்றிலும் எண்ணெய் விடுங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் வெள்ளை வெள்ளையாக பூக்காமல் இருக்கும். தோசையை திருப்பி போட்டுக்கலாம். தோசை நல்லா 2 பக்கமும் வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய தோசை ரெடி ஆகிடுச்சு. ராகி தோசையும் தக்காளி சட்னியோடு சேர்த்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.